வணக்கம். தமிழ்நாட்டின் அடுத்த தலைவர் யார்? சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினா அல்ல விஜயா? எதற்காக இந்த கேள்வி? விஜய்க்கு தானே மேண்டேட் கிடைத்தது. அப்ப எப்படி எம்.கே. ஸ்டாலின் மீண்டும் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க முடியும்? அதுதான் பேக்கிரவுண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களை கடந்த 12 மணி நேரத்திற்குள் 2 முறை ராஜ்பவனிற்கு அழைத்து அவரை திருப்பி அனுப்பியதற்கான காரணம் என்ன? இதில் பிஜேபியுடைய நோக்கம் என்ன? காங்கிரசுடைய நோக்கம் என்ன? டிவிகேயுடைய நோக்கம் என்ன? இதற்கு இடையே ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இந்த 2 கட்சிகளுமே தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி ப்ரொடெக்ட் செய்ய போகிறார்கள், அதற்கான ஸ்பெகுலேஷன், அதற்கான பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு மிக சீரியஸான ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. விஜயன் கட்சிக்கு ராஜ்பவன் அழைப்பை கொடுத்து அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கவில்லை என்றால், ஃப்ளோ டெஸ்ட் அதற்கான அவகாசத்தை கொடுக்கவில்லை என்றால் 107 எம்எல்ஏக்கள், அதாவது விஜய் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் 107 எம்எல்ஏக்கள் ஆகும். அந்த 107 நபர்களும் ரெசிக்னேஷனை கொடுப்பார்கள். இதனில் எந்த விதமான லாபம் விஜய்க்கு கிடைக்க போகிறது? எந்த விதமான நஷ்டம் விஜய்க்கு கிடைக்க போகிறது? அல்ல இந்த முடிவிற்கு பின்பு அனைத்து லாபமுமே எம்.கே. ஸ்டாலினுக்கு போய் சேருமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போய் சேருமா? இந்த ஸ்பெகுலேஷனை இன்னைக்கு மிக ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை, கேள்விகளை, கருத்துக்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காரணத்தினால் எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இதை தாண்டி உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் விடுதலாம். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கடந்த 12 மணி நேரத்தில் 2 முறை கவர்னர் மாளிகைக்கு சென்று திரும்பிய விஜய் இதற்கு மேல் என்ன செய்ய போகிறார்? ஒட்டுமொத்த இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு, அரசியல் களத்தில் இதைவிட ஒரு மசாலா செய்தியை பார்க்க முடியாத நிலையில் மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ தமிழ்நாடு அதை கொடுத்து விட்டது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளில் இருக்கக்கூடிய சேனல்கள் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரே செய்தி: விஜய் சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்பாரா, ஏற்க மாட்டாரா? எதற்காக இந்த செய்தி இன்ட்ரெஸ்டிங்காக மாறியது, அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் கேம், அதாவது இதற்கு முன்னாடி பல்வேறு இன்க்ளூடிங் வாஜ்பாய் அவர்கள் கூட முதல் முறையாக பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற போது அவர் கையில் மேண்டேட் கிடையாது, அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதே போன்று எடியூரப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பட்னவிஸ் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற ஏராளமான தலைவர்கள், அவர்களுக்கு இந்த மேண்டேட் கிடைக்காத போது அவர்களுக்கு மேண்டேட் கொடுப்பதற்காக, கொண்டு வருவதற்காக, அந்த நம்பரை சரிபார்ப்பதற்காக 1 வாரத்திலிருந்து 15 நாட்கள் கொடுத்த அந்த வழக்கம் இருக்கு. இது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உரிமை. ஆனால் இந்த இடத்துல கவர்னர் அவர்கள் என்ன செய்கிறார்? என்னுடைய வீட்டிற்குள் வந்து என்னுடைய வீட்டுல உங்களுடைய மேண்டேட்டை உறுதி செய்யுங்கள், அதற்கப்புறம் நாங்க உங்களுக்கு இந்த பெனிஃபிட்டை கொடுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துலதான் நீங்க பார்ப்பீர்கள்ல, பல்வேறு நபர்கள், அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்தகி உட்பட அவர் கூறிய ஒரு வார்த்தை இருக்கு: that the state floor happens inside the legislative assembly, not on governor's lawn. இது போன்ற ஃப்ளோ டெஸ்ட்கள் அசம்பிளியில் தான் நடக்கணுமே ஒழிய ஒரு கவர்னருடைய கார்டனில் நடக்கக்கூடாது. அதை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதை அவர்கள் நடத்த சொல்கிறார்கள். பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு புதுவிதமான கேம் பிளானை திணித்து விட்டது. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி ஒரு மேசிவ் அட்டாக்கை பிஜேபி மீது எடுத்து வைத்திருக்கிறது. கவர்னர்
பிஜேபி சொல் பேச்சை கேட்டு பிஜேபிக்காக வேலை பார்த்து வருகிறார். விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மறுத்து வருகிறார்கள். காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய புரொட்டஸ்டையும் இன்னைக்கு அறிவித்திருக்கிறது. கவர்னர் மாளிகைக்கு வெளியில அவர்கள் புரொட்டஸ்ட் செய்ய போகிறார்கள். விஜயன் கட்சி 107 எம்எல்ஏக்கள் நாங்க ரெசிக்னேஷன் கொடுக்க போகிறோம். டிஎம்கே, ஏடிஎம்கே இதற்கு மேல் அரசாங்கத்தை ஃபார்ம் செய்யலாம் என்கிற அந்த ஸ்பெகுலேஷனும் வெளிவந்து விட்டது. நேற்றெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். டிஎம்கே தெளிவுபடுத்தியது. நாங்க இந்த அரசாங்கத்தை எல்லாம் ஃபார்ம் செய்ய போவதில்லை. நாங்க ஆப்போசிஷன்ல இருக்க போறோம். ஆனால் ஒரு லாபி மிக ஆழமாக தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த லாபி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே புரிய வைத்த ஒரு விஷயம். தப்பி தவறி 2, 3 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவர்கள் அரசாங்கத்தை எப்படி அமைக்க போறார்கள். 2வது விஜய் அவர்கள் சொல்லியபடி 107 நபர்கள் ரெசிக்னேஷன் கொடுத்து விட்டால் என்ன நடக்கும்? 107 நபர்கள் ரெசிக்னேஷனை கொடுத்தால் அந்த 107 இடங்களில் மட்டும்தான் ரீஎலெக்ஷன் நடக்கும். பை எலெக்ஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன் நடக்காது. அப்படி இந்த பை எலெக்ஷன் 107 இடங்களில் நடந்தால் கூட விஜய் அவர்கள் மறுபடியும் அந்த 107, 108 இடங்கள்ல மட்டும்தான் போட்டியிட முடியும். அங்கிருந்து வரக்கூடிய ரிசல்ட் மட்டும்தான். அப்போ இப்ப அவர்கள் கையில் இருக்கக்கூடிய 108 இடங்கள் ரிட்டைன் ஆகுமா? அல்ல அதுல இருந்து ஒரு சில 10, 20 சீட்களை அவர்கள் இழப்பார்கள். அப்படி இழந்தால் யாருக்கு லாபம்? நிச்சயமாக ஏடிஎம்கேக்கு போகும், இல்ல டிஎம்கேக்கு போகும். தே வில் பி ஈவன் மோர் ஸ்ட்ராங்கர். 2வது ஆப்ஷன் பிஜேபி நினைக்கக்கூடிய ஆப்ஷன், காங்கிரஸ் நினைக்கக்கூடிய ஆப்ஷன், டிவிகே நினைக்கக்கூடிய ஆப்ஷன் இன்னொரு முறை எலெக்ஷன் நடக்கட்டும். லெட் இட் பி another ரீஎலெக்ஷன். ரீஎலெக்ஷன் நடந்தால் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே 2 பேருக்குமே இதுல மிக பெரிய நஷ்டம் ஏற்பட இருக்கிறது. எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரீஎலெக்ஷன் நடந்தால் டிவிகே அண்ட் ராகுல் காந்தி, விஜய் அண்ட் ராகுல் காந்தி 2 பேருமே இணைந்து இந்த போட்டியில் கலந்து கொள்வார். ராகுல் காந்தியோட இமேஜ் நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் சதர்ன் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு யங் டைனமிக் லீடராக இருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்களுக்கும் இந்த 2 தலைவர்களுமே ஒன்றாக பிரச்சாரத்தில் இறங்கும் போது இந்த முறை ஸ்பெகுலேஷன் இஸ் 180ல இருந்து 200 இடங்களை விஜய் டிவிகே பிடிக்கும் என்று. இதற்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. 75 இடங்கள்ல காங்கிரஸ் நிற்பதாகவும் மீதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல டிவிகே நிற்பதாகவும் இதுதான் ஒரு டீல் பேசப்பட்டது இந்த தேர்தலுக்கு முன்னாடி. அதே டீல் மறுபடியும் வந்தால் 75 இடங்கள் காங்கிரஸ் கிடைக்கும். அந்த 75ல இருந்து இவர்கள் பாதி அல்ல பாதிக்கு பாதி வெற்றி பெற்றால் கூட நேரடியாக இப்ப 5 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார்கள். 15, 20 எம்எல்ஏக்களுடன் அசம்பிளியில் போவார். அப்போ லாபம் யாருக்கு? இவர்களுக்கு தான். பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபியிடம் வெறும் ஒரே ஒரு சீட் தான் இருக்கு. ஜஸ்ட் 1 எம்எல்ஏ. ஏன்னா அவர்கள் ஏடிஎம்கேவுடன் போனார்கள். இந்த முறை பிஜேபி 234 இடத்தில் நேரடியாக போட்டியில் களமிருக்கும். There is no coalition என டிஎம்கேவுடன் ஏடிஎம்கேவுடன் எல்லாம் அவங்க போக மாட்டாங்க. நேரடியாக தனிச்சையாக போட்டியிடுவார்கள். அப்போ என்ன நடக்கும்? பிஜேபிக்கு அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் போகும். அப்ப இந்த 2 இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, அடி நிச்சயமாக டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே 2 பேர். இந்த 2 கட்சிகளும் தன்னுடைய எதிர்காலத்தை மறந்துவிட வேண்டும். அதற்கு மேல அவர்களுக்கு வழி கிடையாது. அதனால் வாட் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இஸ் வாண்டிங், எங்களுக்கு உள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் மூன்றாவது நபர் வெளியாட்களை யாரையுமே உள்ள விடக்கூடாது. லெட் அஸ் ஃபைட். 2.5 வருஷம் டிஎம்கே, 2.5 வருஷம் ஏடிஎம்கே. உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் 2.5 வருஷம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2.5 வருஷம் முடிச்சிடலாம். பட் இந்த முறை இந்த ரீஎலெக்ஷன் இந்த விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்ப என்ன நடக்க போகிறது? புதுச்சேரியில் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு பயந்து ஏடிஎம்கேயுடைய எம்எல்ஏக்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு லெஃப்டோடைய மீட்டிங்கும் நடந்தது. லெஃப்ட் நடத்திய மீட்டிங்கில் தெளிவாக ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பிசிகே, முஸ்லிம் யூனியன் பார்ட்டி, சிபிஎம், சிபிஐ, விஜயகாந்த் அவர்கள் யாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதாக முன் வரவில்லை. சோ இந்த ஸ்பெகுலேஷன் இஸ் க்ளோஸ். அதாவது டிஎம்கே சார்ந்த எந்த கட்சியாக இருந்தாலும் எக்ஸெப்ட் காங்கிரஸ், மைனஸ் காங்கிரஸ், எல்லாருமே டிஎம்கேவுடன் தான் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த பக்கம் ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபியை மைனஸ் பண்ணிவிடுங்க. பிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகளுமே
இன்றைக்கு இந்த 2வது ஆப்ஷன், அதாவது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே 2 பேருமே இணைந்து அரசாங்கத்தை அமைக்கப் போகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தில் லாபி இன்னைக்கும் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நபர்கள் சொல்லலாம், டிஎம்கே சொல்லிருச்சு அதெல்லாம் நடக்காதுன்னு. They know what is good for them, what is bad for them, and this is what going to happen. Now, I'll tell you one more very interesting factor what I have gone through. Priyank Kharge, தமிழ்நாட்டு கவர்னர் அவர்களை பற்றி, பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை பற்றி மிகப்பெரிய அளவில் ஒரு எஜிடேஷனை எடுத்து காட்டி வருகிறார். இது மட்டுமல்ல, காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரஸ் பார்ட்டி 2018 ஆண்டு கர்நாடகா கவர்னர் பி.எஸ். எடியூரப்பா அவருடைய வெற்றிக்கு பின்பு எப்படி மேண்டேட்டை இல்லாத போது அவரை பதவி பிரமாணம் எடுக்க வைத்தார்கள் என்கிற ஒரு புஷ் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அந்தந்த லெட்டர்ஸ்களை உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். மக்களுடைய கோபம், மக்கள் அதாவது பிரான்ஸ்களுடைய கோபம் எப்படி இருக்க போகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். காங்கிரஸ் மற்றும் டிவிக்கு 2 தரப்பிலிருந்தும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நாங்க போராட போகிறோம், 107 இடங்களை நாங்க ரெசிக்னேஷன் கொடுக்க போகிறோம் என்றால் அதை அவர்கள் கொடுக்க போவதல்ல. விஜய் will try to form the government. விஜய் கடைசி வரை முயற்சி எடுக்க போகிறார். ஆனால் அந்த இடத்தை ராஜ்பவன் அவருக்கு அழைக்க மறுக்கிறது. அதற்கான காரணம் பாரு, ராஜ்பவனுக்கு உத்தரவு கொடுக்கக்கூடிய நபர் யார்? பிஜேபி. பிஜேபி இதற்காக எதிர்க்கிறது காங்கிரஸ்னால். சோ காங்கிரஸ் விஜயை சிக்க வைத்து விட்டார்கள் என்பதை நீங்க நம்ப வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் நீங்க ஆதரவு பெறக்கூடாது. இப்ப இந்த இடத்துல காங்கிரஸ் வராமல் இருந்திருந்தால் ஏடிஎம்கே நிச்சயமாக, ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி ஒரு செக்டர் டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருந்தது. ஆனால் காங்கிரஸ் வைத்த செக்னால் என்ன ஆச்சு? இந்த பக்கம் டிஎம்கே அப்செட் வித் காங்கிரஸ், அந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில எந்த கட்சியும் இங்க வரக்கூடாது என்று கூறிய போது அந்த பக்கமும் ஒரு அப்செட்னஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 108 டிவிகேவை சார்ந்த எம்எல்ஏக்கள் இப்ப மீதம் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏ காங்கிரஸ்ல இருந்து வந்தால் கூட இது ஒரு 113 நம்பர் வருது. மீதம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி வரும்? அந்த நம்பருக்கு தான் இப்போ இந்த ஒட்டுமொத்த போட்டா போட்டியும் நடக்கிறது. விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அவர் ஒரு விதத்தில் ஒரு மாயஜாலத்தில் சிக்கிக்கொண்டார் என்பதுதான் இங்க தெளிவுபடுது. 2வது நீங்க பார்த்தீர்கள்ல, பிஜேபி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இயக்கி வருவதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு கேஸ், 41 நபர்கள் மரணம் அடைந்தார்கள் அந்த நெரிசலில். அந்த கேஸ் இன்னைக்கும் பிஜேபி கையில் தான் இருக்கிறது, அதாவது சிபிஐ கையில் இருக்கிறது. சிபிஐயை மத்திய அரசாங்கம் தான் ஆண்டு வருகிறது. சோ விஜயை எந்தோ ஒரு இடத்துல பிஜேபியும் அப்படி ஃபார்ம் செய்தால் கூட நாளைக்கு எத்தனை நாட்கள் வரை இந்த ஆட்சி அவரால் தக்க வைக்க முடியும் என்கிற அந்த கேள்வியும் இங்கே இருக்கு. நடப்பது என்ன, நடக்க போவது என்ன, அனைத்தையும் பற்றி நாங்கள் மிகவும் ஆழமாக இந்த விஷயத்தில் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்களை நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்து கொண்டிருப்பேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.